பாரம்பரிய மீன்பிடி பகுதியாக கருதப்படும் பாக் நீரிணை பகுதியில் மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அடிக்கடி கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான திட்டம் ஒன்றை பிரதமர் மோடி நாளை அறிமுகம் செய்து வைக்கிறார். அதன்படி ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் பாக் நீரிணை பகுதியை தவிர்த்து வேறு இடங்களில் மீன்பிடிக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இதனை வரவேற்பதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த படகுகள் கொடுக்கறனால நாங்கள் இலங்கை ராணுவ பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு அந்த தொழில் செய்யலாம்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. ஆனால் அதை அரசாங்கத்தில் கிடப்புல போட்டுறாமல் கொஞ்சம் கூடிய விரைவில் எங்களுக்கு கொடுத்து எல்லா மக்களும் பயன்பெற மாதிரி எல்லாருக்குமே அது விருப்பப்பட்ட எல்லாருக்குமே கொடுத்து அவங்க உதவி செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த புதிய திட்டத்தை தொடங்கி வைப்பதன் அடையாளமாக இலங்கை கடற்படையிடம் படகை பறிகொடுத்த 6 மீனவர்களுக்கு ஆழ்கடலின் மீன்பிடிக்க அனுமதி வழங்கப்பட உள்ளது. அத்தகைய மீன்பிடிப்புக்கு தேவையான படகின் விலை 80 லட்சம் ரூபாயாகும். அதில் 56 லட்சம் ரூபாயை மத்திய மாநில அரசுகள் மானியமாகவும் 16 லட்சம் ரூபாயை வங்கிகள் கடனாகவும் வழங்கும். எஞ்சிய தொகையான 8 லட்சம் ரூபாயை மீனவர்கள் தங்களின் பங்களிப்பாக செலுத்த வேண்டும். ஆனால் அந்த தொகையை தங்களால் ஏற்பாடு செய்வது இயலாது என்றும் அதனையும் வங்கியே கடனாக தந்தால் மிகவும் உதவியாக இருக்கும் என்றும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இன்றைக்கு படகுகளை இழந்து அந்த மீனவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலையில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு படகு உரிமையாளரும் இந்த சூழ்நிலையில 8 லட்சம் ரூபாய் பெறட்டுன்னு சொல்றது அவனுக்கு எட்டா கனிதான். 8 லட்சம் ரூபாய் எங்க 8 லட்சம் ரூபாய் இருந்தா அவன் பெரிய பணக்காரன். ஆனா இன்னைக்கு கடன் நம்பி கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. இந்த சூழ்நிலையில இந்த அரசாங்கம் வங்கி கடனை 24 லட்சம் ரூபாயை வாங்கி கொடுங்க. நாங்க கேட்கறது அதுதான். அதாவது கடனை நாங்க திருப்பி கட்டிடுறோம். வங்கி கடனா 24 லட்சம் ரூபாயும் இது போக 16 லட்சம் ரூபாய் மாநில அரசு 40 லட்சம் ரூபாய் மத்திய அரசுமா கொடுத்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாதான் இந்த திட்டம் வேகமா நடைமுறைக்கு சாத்தியப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது மட்டுமன்றி புதிய திட்டம் முற்றிலும் செயல்பாட்டுக்கு வர சில வருடங்கள் ஆகும் என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். அதுவரை பாக் நீரிணை பகுதியில் மீன் பிடிக்கும் போது இலங்கை கடற்படையால் ஏற்படும் அச்சுறுத்தலை தடுக்க மத்திய அரசு வழிவகை செய்ய வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மீனவர்களுக்கும் நீலப்புரட்சி திட்டத்தின் கீழ் ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க மத்திய அரசு படகுகளை வழங்குமேயானால் மீனவர்களின் வாழ்வாதாரம் உயரும் என்பதில் எவ்வித ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக ராமேஸ்வரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இந்திரகுமாருடன் ஹரிகிருஷ்ணன்.